This sermon, Modern Events Are Made Clear by Prophecy, was delivered on Monday evening, December 6, 1965, for the Full Gospel Businessmen's Fellowship International Banquet at the Orange Bowl in San Bernardino, California, USA. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய அருமை சகோதரனும் இக்கடைசி கால தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியன் பிரணாம் அவர்களால் 1965 வருடம் டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி திங்கட்கிழமை மாலையில் அமெரிக்கா கலிபோர்னியா சான் பெர்னாண்டினோவில் உள்ள ஆரஞ்சு பவுல் என்னும் இடத்தில் நடைபெற்ற சர்வதேச முழு சுவிசேஷக வர்த்தக புருஷர்களுடைய ஐக்கிய விருந்தில் மாடர்ன் ஈவென்ட்ஸ் ஆர் மேட் கிளியர் பை ப்ராபசி, தற்கால நிகழ்ச்சிகள் தீர்க்க தரிசனத்தால் தெளிவாக்கப்படுகின்றன என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகின்றீர்கள். நீங்கள் மேலானவர்கள். Brother, sister, it's a scary time. Watch the things that's prophesied. Watch the things happen. Watch all the prophecy being fulfilled. Then we see what all this is about. சகோதரனே, சகோதரியே, இது ஒரு திகிலான நேரமாயிருக்கிறது. தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்ட காரியங்களை கவனியுங்கள். காரியங்கள் சம்பவிக்கிறதை கவனியுங்கள். எல்லா தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறிக் கொண்டிருக்கிறதை கவனிக்கிறோம். ஆகையால் நாம் இவை எல்லாவற்றையும் குறித்தும் காண்கிறோம். It's not a bunch of streak of fanaticism. It's God confirming His words exactly. இது ஒரு கூட்ட மூடபக்தி வைராக்கியத்தின் பிரதிபலிப்பல்ல. இது தேவன் தம்முடைய வார்த்தையை சரியாக துல்லியமாக உறுதிப்படுத்துகிறதா இருக்கிறது. The rock is smitten, friends. Flee to it as quick as you can. Prophecy is vindicating the day that we're living in. Let us bow our heads. நண்பர்களே, கண்மலையானது அடிக்கப்பட்டிருக்கிறது. உங்களால் முடிந்த அளவு அதனண்டை துரிதமாக ஓடுங்கள். தீர்க்க தரிசனமானது நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிற நாளை ரூபகாரப்படுத்திக் கொண்டிருக்கிறது. நாம் நம்முடைய தலைகளை வணங்குவோமாக. Can we hold steady for just a moment? God has spoken to us through Brother Branham, and the anointing is on Brother Branham, and he's now through, and good Rob, are you realizing the day that we live in, friends? Would you dare dispute God? Would you say that He's not right? When He's proved it, He's His own interpreter. Do you want to serve Him? அன்புள்ள தேவனே, நண்பர்களே, நாம் ஜீவிக்கிற நாளை நீங்கள் புரிந்து உணர்கின்றீர்களா? நீங்கள் தேவனுடன் வழக்காட துணிவீர்களா?
அவர் இதை நிரூபிக்கின்ற போது அவர் கூறுவது சரியா இல்லை என்று நீங்கள் கூறுவீர்களா? அவர் தம்முடைய சொந்த வியாக்கியானியாயிருக்கிறார். நீங்கள் அவரை சேவிக்க விரும்புகிறீர்களா? With your heads bowed and your hearts bowed, brother, sister. This may be our last meeting time. We may never. இப்பொழுது சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய தலைகள் வணங்கியிருப்பதோடு உங்களுடைய இருதயங்களும் வணங்கியிருக்கட்டும். இது நம்முடைய கடைசி கூட்ட நேரமாயிருக்கலாம். If I would be back a year from the day if I live, there'll be many that here now won't be here then. And I'll have to meet you at the judgment bar and answer for everything that I've said tonight. நான் இன்றிலிருந்து ஒரு வருடம் கழித்து திரும்பி வந்தால், நான் அப்பொழுது உயிரோடு இருப்பேனே, ஆனால் அப்பொழுது இங்குள்ள அநேகர் அப்பொழுது இங்கு இருக்க மாட்டார்கள். நான் உங்களை நியாய தீர்ப்பு ஸ்தலத்திலே சந்திக்க வேண்டியவனாயும் இன்றிரவு நான் கூறின ஒவ்வொரு காரியத்திற்காகவும் பதில் கூற வேண்டியவனாகவும் இருப்பேன். Before God, while you're in your right mind, would you now do this much to God? If you know that you're, just look at yourself in a looking glass of God, the Bible, no matter who you are, and say, I know I'm way short from being a daughter of God, look the way I do. I'm way short from being a son of God, look the way I do. But God, I want to be. I want to strive for that place. நீங்கள் உங்களுடைய சரியான சிந்தனையில் இருக்கும் போதே தேவனுக்கு முன்பாக நீங்கள் இப்பொழுதே உங்களை தேவனிடத்தில் சரிபடுத்திக் கொள்வீர்களா? நீங்கள் உங்களை அறிந்து கொள்ள வேண்டுமானால் அப்படியே உங்களை தேவனுடைய வேதாகம கண்ணாடிக்குள்ளாக நோக்கி பாருங்கள். நீங்கள் யாராயிருந்தாலும் அது ஒரு பொருட்டல்ல. நீங்கள் நான் ஒரு தேவனுடைய குமாரத்தியாய் இருப்பதற்கு குறைவுள்ளவனாக இருக்கிறேன் என்பதை நான் அறிவேன். நான் அதை காண்கிற விதத்தில் காண்கிறேன். நான் ஒரு தேவனுடைய குமாரனாய் இருக்க குறைவுள்ளவனாய் இருக்கிறேன். நான் அதை காண்கிற விதத்தில் காண்கிறேன். ஆனால் தேவனே, நான் இங்கு அவ்விதமாய் இருக்க விரும்பவில்லை. நான் அந்த இடத்தை அடைய போராடுகிறேன் என்று கூறுங்கள். I want you to raise your hand to God, just ever who you are, wherever you are across the building. Because I want to be a son of God. I want to be a daughter of God. I want to fulfill everything that my Lord has commanded. நீங்கள் யாராயிருந்தாலும், நீங்கள் இந்த கட்டடத்தில் எங்கே இருந்தாலும், நீங்கள் உங்களுடைய கரத்தை தேவனண்டை உயர்த்த வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நீங்கள், ஆம், நான் ஒரு தேவனுடைய குமாரனாக இருக்க விரும்புகிறேன். நான் ஒரு தேவனுடைய குமாரத்தியாக இருக்க விரும்புகிறேன். என்னுடைய ஆண்டவர் கட்டளையிட்டிருக்கின்ற ஒவ்வொரு காரியத்தையும் நான் நிறைவேற்ற விரும்புகிறேன் என்று கூறுங்கள். இப்பொழுது தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கூட்டத்தில் 90% அவ்வாறு செய்கிறீர்கள் என்று நான் யூகிக்கிறேன். Look here, my friend. What if you would have lived in the days when you heard John preach? What if you lived in the days when Jesus was here? Whose side would you have took? என் நண்பனே, இப்பொழுது இங்கே நோக்கிப்பார். யோவான் பிரசங்கித்ததை நீ கேட்கும்படியான நாட்களில் ஜீவித்திருப்பாயானால் நீ என்னவாயிருந்திருப்பாய்? இயேசுவானவர் இங்கே இருந்தபோது அந்நாட்களில் நீ ஜீவித்திருப்பாயானால் நீ என்னவாயிருந்திருப்பாய்? நீ யாருடைய பட்சத்தில் சார்ந்து கொண்டிருந்திருப்பாய்? If you'd lived in Jesus, remember, if you'd lived back there, it would be just like it is now. The same Jesus is making himself known by his word. And it's very unpopular. நீ இயேசுவானவரின் காலத்தில் ஜீவித்திருந்தால் நினைவிருக்கட்டும், நீ இப்பொழுது இருக்கிற விதமாகவே அப்பொழுதும் அங்கும் இருந்திருப்பாய். அதே இயேசுவானவரே தம்மை தம்முடைய வார்த்தையின் மூலம் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். பாருங்கள், அது அதிகமாய் மக்களின் பாராட்டை பெறாதாயிருக்கிறது. But let me tell you, I'm not trying to tell people to leave church or I want you to go to church. Don't forsake to send yourself together. ஆனால் நான் உங்களுக்கு கூறட்டும், ஜனங்கள் சபையை விட்டு செல்லும்படி கூற நான் முயற்சித்துக் கொண்டிருக்கவில்லை. என்னே, நீங்கள் சபைக்கு செல்ல வேண்டும் என்றே நான் விரும்புகிறேன். சபை கூடி வருதலை விட்டுவிடாதிருங்கள். What I'm trying to tell you to do is press into the kingdom of God. Get these things the world, church Pentecostals, you people are getting too worldly. You're getting too much after the world. ஆனால் நான் உங்களுக்கு கூற முயற்சித்துக் கொண்டிருப்பது என்னவெனில், தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக பலவந்தமாய் பிரவேசிக்க வேண்டும் என்பதே ஆகும். உலகத்தின் காரியங்களிலிருந்து விலகியிருங்கள். It's just easy. You keep watching televisions and all these things and the way they're doing and all this. The first thing you know, the seminaries, the schools are begin to compromise here and there and this, that, and the other. And the first thing you know, it's got to come that way. பெந்தேகோஸ்தே ஜனங்களாகி நீங்கள் மிகவும் உலக பிரகாரமாய்க் கொண்டே இருக்கிறீர்கள். நீங்கள் வரம்பு மீறி உலகத்தை பின்பற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். அது வெறுமன சுலபமானதாய் இருக்கிறது. நீங்கள் தொடர்ந்து தொலைக்காட்சிகளையும் மற்ற இந்த எல்லா காரியங்களையும் அவர்கள் செய்து கொண்டிருக்கிற விதமாகவே இந்த எல்லாவற்றையும் தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள்.
உங்களுக்கு தெரிந்த முதலாவது காரியம் என்னவெனில், வேத பாடசாலைகளும் பள்ளிக்கூடங்களும் இங்கேயும் அங்கேயும் இதனோடும் அதனோடும் ஒப்புரவாக துவங்கிக் கொண்டிருந்ததே ஆகும். அதுவே நீங்கள் அறிந்துள்ள முதலாவது காரியமாகும். அது அந்த விதமாகத்தான் வரவேண்டியதாயிருக்கிறது. The Pentecostal church, it's been my great support. I can't say nothing against it, but that's what I cry out, my brethren, get out. பெந்தேகோஸ்தே சபையே எனக்கு பெரிய ஆதரவாய் இருந்து வருகிறது. எனவே நான் அதற்கு எதிராக ஒன்றையும் சொல்ல முடியாது. ஆனால் என் சகோதரர்களே, வெளியே வாருங்கள் என்றுதான் நான் கூக்குரலிடுகிறேன். You don't have the meetings that you used to have. The people are not like they used to be. But Jesus Christ is the same. Let's move into him. வழக்கமாக நீங்கள் பெற்றிருந்த கூட்டங்களை இப்பொழுது நீங்கள் உடையவர்களாய் இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவோ மாறாதவராய் இருக்கிறார். எனவே நாம் அவருக்குள்ளாக முன்னேறி செல்வோமாக. Now you with your hands up. Remember, there was a rock smitten in the wilderness. And that fountain is still open tonight. The rock has been smitten. Christ. He is that smitten rock. இப்பொழுது உங்களுடைய கரங்கள் உயர்த்தி இருப்பதோடு வனாந்தரத்திலே ஒரு கண்மலை அடிக்கப்பட்டிருந்தது என்றும் அந்த ஊற்று இன்னமும் இன்றிரவும் திறந்துள்ளது என்பதையும் நினைவில் கொள்ளுங்கள். அவர்களுடைய கண்மலை அடிக்கப்பட்டிருந்தது. அது கிறிஸ்து. அவரே அந்த அடிக்கப்பட்ட கண்மலையாயிருக்கிறார். And tonight, so far as I know, the church maybe the time of calling maybe already passed. I don't know. I can't say that. எனக்கு தெரிந்த மட்டில் இன்றிரவு சபையானது ஒரு கால் அழைப்பின் நேரம் ஏற்கனவே கடந்து விட்டிருக்கலாம். எனக்கு தெரியாது. என்னால் அதை கூறவும் முடியாது. Remember, the people went right on having the meetings just the same after the crucifixion of Jesus, and all the people they'll come. நினைவிருக்கட்டும், இயேசுவை சிலுவையில் அறைந்த பின்னரும் ஜனங்கள் கூட்டங்களை நடத்தி கொண்டு அதே விதமாகவே இருந்தனர். அதே விதமாகவே எல்லா ஜனங்களும் அவர்கள் எல்லோருமே வருவார்கள். They'll go right on preaching and saying they're getting saved and everything, just as the world continues on as it was, they say, but it'll be too late then. கவனியுங்கள், அவர்கள் தொடர்ந்து பிரசங்கித்து அவர்கள் ரட்சிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்றும் இன்னும் மற்ற எல்லாவற்றையும் கூறுவார்கள். அவர்கள் உலகமானது இந்த விதமாகவே இருக்கிறது என்று கூறுவார்கள். ஆனால் அப்பொழுதோ அது காலம் கடந்து விட்டதாயிருக்கும். While you got a chance, my brother, while you got a chance, my sister, come into the kingdom of God. You don't have to come in under anything else but just plain faith to believe his word. He is that word. என் சகோதரனே, நீ ஒரு தருணத்தை பெற்றிருக்கும் போதே, என் சகோதரியே, நீ ஒரு தருணத்தை பெற்றிருக்கும் போதே தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக வா. நீங்கள் அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கும்படியான வெறும் சாதாரண விசுவாசத்தை தவிர வேறெதன் கீழும் வர வேண்டியதில்லை. அவரே அந்த வார்த்தையாயிருக்கிறார். Lord Jesus, I know I'm looking at myself now in the mirror of God's word. Oh, how short I am. கர்த்தராகிய இயேசுவே, இப்பொழுது நான் என்னை தேவனுடைய வார்த்தையாகிய கண்ணாடியில் உற்று நோக்கி கொண்டிருக்கிறேன். ஓ, நான் எவ்வளவு குறைவுள்ளவனாயிருக்கிறேன். But dear God, here tonight on this Monday night, here in San Bernardino, California, in this auditorium here, this is all I have, Lord, but I'll give it to you. Will you take me as I am, Lord? Will you let me flee to the cross right quick? அன்புள்ள தேவனே, இங்கே இன்றிரவு இந்த திங்கட்கிழமை இரவில் இங்குள்ள சான் பெர்னாண்டியோ கலிபோர்னியாவில் உள்ள இந்த அரங்கத்தில், கர்த்தாவே, எனக்குள்ளதெல்லாம் இவ்வளவுதான். நான் அவற்றை உமக்கு தரவுள்ளேன். கர்த்தாவே, நான் இருக்கிற விதமாக நீர் என்னை ஏற்றுக்கொள்வீரா? நீர் என்னை சிலுவை எண்டை துரிதமாக ஓட அனுமதிப்பீரா? I even see the messengers. I see the time. I see the calling out in Sodom. I see the sign. நான் செய்தியாளர்களையும் கூட காண்கிறேன். நான் காலத்தை பார்க்கிறேன். நான் சோதோமிலிருந்து அழைக்கப்படுவதை காண்கிறேன். நான் அடையாளங்களை காண்கிறேன். I see the Abraham's group receiving the light. I see the manifestation. Jesus being manifested again right among us like it was. I see all the things that you promised. நான் ஆபிரகாமினுடைய குழுவானது வெளிச்சத்தை பெற்றுக்கொள்வதை காண்கிறேன். நான் வெளிப்படுத்தப்படுதலை காண்கிறேன். இயேசுவானவர் அப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டதைப் போலவே மீண்டும் இப்பொழுது நமக்கு மத்தியில் வெளிப்படுத்தப்படுகின்றதை நான் காண்கிறேன். நீர் வாக்களித்த எல்லா காரியங்களையும் நான் காண்கிறேன். I see the impersonators. I see you said that as it was in the days of Moses, how this Jambres and Jambres would come back to impersonate and still remain right in that same dump that they were in. நான் போலியான பாவனைக்காரர்களை காண்கிறேன். நீர் மோசேயின் நாட்களில் இருந்தது போல
எம்பிரேயும் என்னையும் போலியாக பாவனை செய்யும்படியாக எப்படி திரும்பி வருவார்கள் என்றும் அவர்கள் இருந்த அதே குப்பைக்குழிக்குள்ளேயே அப்படியே மாறாமல் தரித்திருப்பார்கள் என்றும் கூறினதையும் நான் காண்கிறேன். They couldn't follow Moses through that word to take those children out of there into the wilderness because they was associated in Egypt. பாருங்கள், அவர்களால் அந்த வார்த்தையினூடாக மோசேயை பின்பற்ற முடியவில்லை. அவர்களால் அந்த பிள்ளைகளை அங்கிருந்து வெளியே கொண்டு வந்து வனாந்திரத்திற்குள்ளாக கொண்டு செல்ல முடியவில்லை. ஏனென்றால் அவர்கள் எகிப்திலேயே இணைக்கப்பட்டிருந்தனர். They couldn't do it though they done the same works he did. But their folly was made manifest. And the Bible says that's thus saith the Lord, it will take place again in the last days. மோசே செய்த அதே கிரியைகளை அவர்கள் செய்திருந்த போதிலும் அவர்களால் இதை செய்ய முடியவில்லை. ஆனால் அவர்களுடைய மதிகேடு வெளிப்படுத்தப்பட்டது. வேதமோ அது கடைசி நாளில் மீண்டும் சம்பவிப்பதாக இருக்கும் என்பது கர்த்தர் உரைக்கிறதாவது இருக்கிறது என்று கூறுகிறது. And you see it with your own eyes if you're spiritual. I can't explain it. It's not necessary for me to explain it. My sheep hear my voice. Let's go to him now while we have a chance, will you? நீங்கள் ஆவிக்குரியவர்களாய் இருப்பீர்களானால் நீங்கள் அதை உங்களுடைய சொந்த கண்களினால் காணலாம். நான் அதை விளக்கி கூற முடியாது. எனக்காக அதை விளக்கி கூறுவது அவசியமில்லாததாயிருக்கிறது. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. நாம் ஒரு தருணத்தை உடையவர்களாய் இருக்கும் போதே இப்பொழுதே நாம் அவரண்டை செல்வோமாக. நீங்கள் செல்வீர்களா? If you have need of the baptism of the Holy Ghost, if you have need of a rededication, a new life, your pastor won't despise you. He'll love you for it. Just give yourself completely to God tonight while we're here. உங்களுக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் தேவை என்றால், உங்களுக்கு ஒரு மறு பிரதிஷ்டை தேவை என்றால், ஒரு புதிய ஜீவன் தேவை என்றால், உங்களுடைய போதகர் உங்களை இகழமாட்டார். அதற்காக அவர் உங்களை நேசிப்பார். நாம் இங்கு இருக்கையிலே இன்றிரவு உங்களை முழுமையாக தேவனண்டை ஒப்புக்கொடுங்கள். I know it's been hard, cut and strange. I don't do that to be mean. I do that to be honest. I do that because I love you. I love God. And I do it to try to help you. ஆம், இது கடினமானதாய், வெட்டுகிறதாய், வினோதமானதாய் இருந்து வருகிறதை நான் அறிவேன். அது அந்த விதமாய் இருக்க வேண்டும் என்று நான் அதை செய்கிறதில்லை. நான் நேர்மையாய் இருக்க வேண்டும் என்று அதை செய்கிறேன். நான் உங்களை நேசிக்கிற காரணத்தால் அதை செய்கிறேன். நான் தேவனை நேசிக்கிறேன். நான் உங்களுக்கு உதவி செய்ய முயற்சிக்கும்படிக்கே அதை செய்கிறேன். And truly, friend, I believe, and with all my heart, with all my faith, I believe that my message comes from God. It's been proven that to you through the years. உண்மையாகவே நண்பனே, நான் என் முழு இருதயத்தோடும் என் முழு விசுவாசத்தோடும் விசுவாசிக்கிறேன். என்னுடைய செய்தியானது தேவனிடத்திலிருந்து வருகிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். இது அநேக வருடங்களினூடாக உங்களுக்கு நிரூபிக்கப்பட்டு கொண்டு வருகிறது. Now listen, tonight surrender everything you got, everything that you have need of. I believe with a true surrendered heart, if you would just stand up on your feet and raise up your hands to God and say, Dear God, here I am. Take me, Lord. இப்பொழுது கவனியுங்கள். இன்றிரவு நீங்கள் பெற்றுள்ள ஒவ்வொரு காரியத்தோடும் உங்களுக்கு தேவைப்படுகிற ஒவ்வொரு காரியத்திற்காகவும் ஒப்புக்கொடுங்கள். நீங்கள் ஒரு உண்மையான ஒப்புக்கொடுக்கப்பட்ட இருதயத்தோடு உங்களுடைய காலூன்றி எழும்பி நின்று உங்களுடைய கரங்களை தேவனண்டை உயர்த்தி, அன்புள்ள தேவனே, இதோ நான் இருக்கிறேன், என்னை ஏற்றுக்கொள்ளும் கர்த்தாவே. No more will I try to use my own mind or my own interpretation. Your word says I must be holy, I must be born again, I must be filled with the Spirit, and then the Spirit will lead me into all the truth. Dear God, here I am, lead me. நான் இனிமேல் என்னுடைய சொந்த சிந்தையையும் என்னுடைய சொந்த வியாக்கியானத்தையும் உபயோகிக்க முயற்சிக்க மாட்டேன். நான் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும், நான் மீண்டும் பிறந்திருக்க வேண்டும், நான் ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும் என்றும் அப்பொழுதே ஆவியானவர் என்னை சகல சத்தியத்திற்குள்ளும் வழிநடத்துவார் என்றும் உம்முடைய வார்த்தை கூறுகிறது. ஆகையால் அன்புள்ள தேவனே, இதோ நான் இருக்கிறேன், என்னை வழிநடத்தும் என்று கூறுவீர்கள் என்று நான் நம்புகிறேன். Would you do that much? If you do that much, raise your hand. Say, I'm willing to do that. I'm willing to. Then let's all stand up on our feet. நீங்கள் அந்த அளவிற்கு அதை கூறுவீர்களா? நீங்கள் அந்த அளவு கூறுவீர்களேயானால் உங்களுடைய கரத்தை உயர்த்தி, நான் அதை செய்ய விருப்பமுள்ளவனாய் இருந்து கொண்டிருக்கிறேன், நான் அதை செய்வதற்கு விருப்பமுள்ளவனாய் இருந்து கொண்டிருக்கிறேன் என்று கூறுங்கள். அப்படியானால் நாம் யாவரும் நம்முடைய காலூன்றி எழும்பி நிற்போமாக. Just as I am without one
dying now. இப்பொழுது நீங்கள் மரித்துக் கொண்டிருந்தால் என்ன செய்வீர்களோ அதைப்போல் உங்களுடைய எல்லா வேலைகளையும் மற்ற எல்லா காரியங்களையும் உங்களுடைய சோர்வின்மையையும் விட்டு விடுவீர்களா? Just as I am, thou wilt receive, will welcome, pardon, cleanse, receive, because will you put your hand up on this verse now? இப்பொழுது இந்த வரியை பாடுகையில் உங்களுடைய கரங்களை உயர்த்துவீர்களா? I promise I will believe. Oh, God, Now, while the organist continues to play, let's each one of us, young teenagers, do you want to get like this out here on the street, this bunch of hoodlums? இப்பொழுது இசைக்கருவியை இசைப்பவர் தொடர்ந்து இசைக்கையில் நாம் ஒவ்வொருவரும், அதாவது 19 வயதிற்குட்பட்ட வாலிப பருவத்தினரே, நீங்கள் இங்கே வீதியில் வெளியே உள்ள போக்கிரிகளின் கூட்டத்தைப் போலாக விரும்புகின்றீர்களா? Sister, do you want to wear short hair when it's your Nazarite honor to God to have long hair? It's a shame for her to cut her hair. சகோதரியே, நீண்ட தலைமுடியை உடையவளாய் இருப்பது தேவனை கனப்படுத்தும்படியான உன்னுடைய நசரேய விரதமாய் இருக்கையில் நீ குட்டையான தலைமுடியை வைத்துக் கொள்ள விரும்புகிறாயா? அவள் தன்னுடைய தலைமுடியை கத்தரிப்பது ஒரு அவமானமாய் இருக்கிறது. Would you wear these little old skirts and things that they wear today? It's immoral dress with your body showing through it out on the street. நீ இந்த சிறிய குட்டையான பாவாடைகளையும் இன்றைக்கு அவர்கள் அணிகிற மற்ற ஆடைகளையும் இந்த ஒழுக்க நெறிகட்ட ஆடைகளோடு கூடிய உன்னுடைய சரீரத்தை அங்கே வீதியில் காண்பிக்க விரும்புகிறாயா? Did you know every man that looks upon you commits adultery with you in his heart, and you present yourself like that? உன்னை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு மனிதனும் உன்னோடு தன்னுடைய இருதயத்தில் விபச்சாரம் செய்கிறான் என்பதை நீ அறிவாயா? நீ உன்னை அந்த விதமாய் காண்பிக்கிறாய். Do you know women, you that wear makeup, there's only one woman in the Bible that ever wore makeup and God fed her to the dogs? A Jezebel, a name that's been hated since her day because of her acts of that. முக அழகு ஒப்பனை செய்யும் ஸ்திரீகளே, வேதாகமத்தில் ஒரே ஒரு ஸ்திரீ மாத்திரமே முக அழகு ஒப்பனை செய்தாள் என்பதை நீங்கள் அறிவீர்களா? தேவன் அவளை நாய்களுக்கு போஷித்தார். ஒரு எசபேல், அவளுடைய நாள் முதற்கொண்டு வெறுக்கப்பட்டு வருகிற ஒரு பெயர், அதற்கு அவளுடைய கிரியைகளே காரணமாகும். You know, it was Elijah the prophet who cursed that and called her out in that manner. அவளை சபித்ததும் அவளை அந்த விதமாக அழைத்ததும் எலியா தீர்க்கதரிசியே என்பதை நீங்கள் அறிவீர்களா? Do you know it was a Herodias that John the Baptist got after? ஏரோதியாளை அவ்வாறு செய்தது யோவான் ஸ்நானன் என்பதை நீங்கள் அறிவீர்களா? You don't want to be that Hollywood thing of the world. If you love the world or the things of the world, the love of God's not in you. நீங்கள் உலகத்தின் காரியமாகிய அந்த ஹாலிவுட் திரைப்பட மாதிரிகளை போன்றிருக்க விரும்பாதீர்கள். நீங்கள் உலகத்திலும் உலகத்தின் காரியங்களிலும் அன்பு கூர்ந்தால் தேவனுடைய அன்பு உங்களிடத்தில் இல்லை. Brother, minister friend, nothing, please understand me, I am your brother. Do you want to associate yourself, and you church members of some church, Methodist, Baptist, or whatever you think, do you want to hold on in that denomination because your mother and your grandmother held on that? சகோதரனே, ஊழியக்கார சிநேகிதனே, தயவு செய்து என்னை புரிந்துகொள். நான் உங்களுடைய சகோதரன். நீ உன்னை ஏதோ ஒரு சபையின் அங்கத்தினர்களோடு, அதாவது மெத்தோடிஸ்ட், பாப்டிஸ்ட் அல்லது நீ என்னவா இருந்து வருகிறாயோ அதில் இணைத்துக் கொள்ள விரும்புகிறாயா? உன்னுடைய தாயாரும் பாட்டியும் அந்த ஸ்தாபனத்தை பற்றிக் கொண்டிருந்தபடியால் நீயும் அந்த ஸ்தாபனத்தை பற்றிக் கொள்ளவே விரும்புகிறாயா? She come out of something to come into that. That was the light of that day. That, like in the times of Noah, this is another day. அவள் அதற்குள்ளாக செல்லும்படி வேறேதோ ஒன்றிலிருந்து வெளியே வந்தாள். அது அந்த நாளுக்கான வெளிச்சமாய் இருந்தது. அது நோவாவின் நாட்களில் இருந்ததை போலாகும். இதுவோ மற்றொரு நாளாய் இருக்கிறது. You say, well, this is not the day of Pentecost. The Pentecostal age is past. Pentecost is gone. This is harvest time.
நீங்களோ நல்லது, நான் அதை உடையவனாய் இருந்தேன் எனலாம். இது பெந்தேகோஸ்தே நாளாய் இருக்கவில்லை. பெந்தேகோஸ்தே காலமானது கடந்து விட்டிருக்கிறது. பெந்தேகோஸ்தே கடந்து விட்டது. இது அறுப்பின் நேரமாயிருக்கிறது. புரிகிறதா? And the harvest time. The grain, the water's done been poured out. The grain's getting ripe. Come into the grain, my dear brother. அறுப்பின் நேரம், தானிய மணியின் நேரம். தண்ணீரானது ஊற்றப்பட்டு தானிய மணியானது முழுமையாக முதிர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது. என் அருமையான சகோதரனே, தானிய மணிக்குள் வாருங்கள். Hear me, believe me. If you believe me to be a servant of God, let's each one in our own way bow our head in humility and offer the prayer that we know that we should offer. God, take me as I am. எனக்கு செவி கொடுங்கள், என்னை விசுவாசியுங்கள். நீங்கள் என்னை ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் என்று விசுவாசிப்பீர்களேயானால், நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய சொந்த வழியில் நம்முடைய தலைகளை தாழ்மையுடன் வணங்கி, தேவனே, நான் இருக்கிற விதமாகவே என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று நாம் ஜெபத்தை ஏறெடுக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்துள்ளபடியால் நாம் ஜெபத்தை ஏறெடுப்போமாக. And brother, sister, I lay myself on the altar tonight too. God mold me and make me different. Do something, God, make me in your passion. சகோதரனே, சகோதரியே, நான் என்னையும் கூட இன்றிரவு பீடத்தின் மேல் கிடத்துகிறேன். தேவனே, என்னை வணைந்து என்னை வித்தியாசமாக உருவாக்கும். தேவனே, ஏதோ காரியத்தை செய்து உம்முடைய சாயலை எனக்குள் உருவாக்கும். You think it's easy to stand here and cut the people to pieces like that? It's a hard thing to do. But woe unto me if I don't do it. இங்கு நின்று கொண்டு ஜனங்களை அந்த விதமாக கண்டித்து பேசுவது எளிதான காரியம் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? அதை செய்வது ஒரு கடினமான காரியமாயிருக்கிறது. ஆனால் நான் அவ்வாறு செய்யவில்லை என்றால் எனக்கு ஐயோ. Dear God, as this audience bows their head and heart, in this solemn moment here of closing of this Bible lecture, when we see the vindication of the Holy Spirit that shook this nation back and forth, great revivals and indications, knowing that something has to follow that. அன்புள்ள தேவரே, இந்த வேதாகம பிரசங்க முடிவின் இந்த பயபக்தியான வினாடிகளில் இங்கே இந்த கூட்டத்தார் தங்களுடைய தலைகளையும் இருதயத்தையும் வணங்கியிருக்கையில் பரிசுத்த ஆவியின் ரூபகாரப்படுத்துதலானது இந்த தேசத்தை முன்னும் பின்னுமாக அசைத்ததையும் மகத்தான எழுப்புதல்களையும் அறிகுறியையும் நாங்கள் காணும்போது ஏதோ காரியம் அதனை பின்தொடர வேண்டியதா இருக்கிறது என்பதை அறிந்து கொள்கிறோம். And then see those 7 angels come down there on top of that mountain down in Arizona, when even the magazines across the nations packed it. அப்பொழுது அரிசோனாவில் அங்கே தூரத்தில் உள்ள அந்த மலையின் கொடிமுடியில் 7 தூதர்கள் இறங்கி வந்ததையும் அப்பொழுது பத்திரிகைகளும் கூட அதை தேசங்களினூடாக பிரசுரித்தன. To see Jesus himself there in the skies looking down and saying in Revelations 10:7 in the 7th angel's message, these seals would be opened, the mysteries of God would be made known. இயேசு தாமே அங்கே ஆகாயத்தில் இருந்தவாறு கீழ்நோக்கி பார்த்து வெளிப்படுத்தின விசேஷம் 10:7 உள்ள 7ஆம் தூதனுடைய செய்தியினால் இந்த முத்திரைகள் திறக்கப்பட்டு தேவ ரகசியங்கள் வெளிப்படுத்தப்படும் என்று கூறுகிறதையும் காண்கிறோம். That the reformers didn't live long enough to bring it out, and here these 7 seals that seal the whole thing is to be opened in this day. அந்த சீர்திருத்தக்காரர்கள் இதை விளக்கி கூறும்படிக்கு போதிய காலம் உயிர் வாழவில்லை. இங்கோ முழு காரியமும் முத்திரையிடப்பட்டிருந்த 7 முத்திரைகள் இந்நாளில் திறக்கப்பட வேண்டியதாயிருக்கிறது. To see all these great signs and wonders that's been done, vindicated, foretold before it happened, and not one time have you ever failed us, but brought it to pass just as it was said. இந்த எல்லா மகத்தான அடையாளங்களும் அற்புதங்களும் நிகழ்த்தப்பட்டிருக்கிறதையும் ரூபகாரப்படுத்தப்பட்டிருக்கிறதையும் அது சம்பவிக்கிறதற்கு முன்னமே முன்னுரைக்கப்பட்டிருப்பதையும் ஒரு முறை கூட நீர் எங்களிடத்தில் தவறி போகாமல் கூறப்பட்டபடியே அது நிறைவேறினதையும் காண்கிறோம். Dear God, we realize that Jesus Christ is in our midst. We know that He is here. He is here tonight. The invisible God is here with us and can confirm every promise that He made in His Word. அன்புள்ள தேவனே, இயேசு கிறிஸ்து எங்கள் மத்தியில் இருக்கிறார் என்பதை நாங்கள் உணர்கிறோம். அவர் இங்கு இருக்கிறார் என்பதை நாங்கள் அறிவோம். அவர் தம்முடைய வார்த்தையில் உண்டு பண்ணின ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தையும் உறுதிப்படுத்தக்கூடியவராய் இங்கே எங்களோடு காணக்கூடாத தேவனாய் இன்றிரவு இங்கே அவர் இருக்கிறார். How you have stood and proved to him with backs turned in the original beginning before the impersonators even entered the ring, Lord, or entered into the race as it was. கர்த்தாவே,
போலியாக பாவனை செய்பவர்களும் கூட மேடையில் நுழைவதற்கு முன்பே அல்லது முன்பிருந்ததைப் போல அந்த கூட்டத்தினருக்குள் நுழைவதற்கு முன்னரே நீர் துவக்கத்தில் அசலாய் முதுகு ஜனங்களின் பக்கமாக திரும்பி இருப்பதோடு நின்று எப்படியாய் அவர்களுக்கு நிரூபித்து காண்பித்தீர். You showed and proved, prophesied and told exactly the way it would happen, and we see it's happened that way. நீர் காண்பித்தீர், நிரூபித்தீர், தீர்க்க தரிசனம் உரைத்தீர். அது சம்பவிக்கும் என்று சரியாக கூறினபடியே அந்த விதமாகவே அது சம்பவித்திருக்கிறதையும் நாங்கள் காண்கிறோம். And Father God, we know it cannot be man, it has to be God. So we know it's you here tonight. Forgive us of our sins. பிதாவாகிய தேவனே, அது மனிதனாய் இருக்க முடியாது, அது தேவனாய் இருக்க வேண்டும். ஆகையால் அது இன்றிரவு நீர் இங்கு இருக்கிறது என்பதை நாங்கள் அறிவோம். எங்களுடைய பாவங்களை எங்களுக்கு மன்னியும். Dear God, you've healed our sickness. Now forgive our sins, Lord, of not being the kind of Christian that we should be. அன்புள்ள தேவனே, நீர் எங்களுடைய வியாதியை சுகப்படுத்தியிருக்கிறீர். இப்பொழுதும் கர்த்தாவே, எங்களுடைய பாவங்களை மன்னியும். நாங்கள் கிறிஸ்தவர்களாய் இருக்க வேண்டிய விதத்தில் இருக்கவில்லை. Not professing to be a full gospel man or woman, and here we find ourselves slumping off like a denominational chicken. ஒரு முழு சுவிசேஷக புருஷனாக அல்லது ஸ்திரீயாக இருக்க வேண்டும் என்று உறுதியாக கூறியும் நாங்களோ இங்கு ஒரு ஸ்தாபன கோடிக்குஞ்சை போல எங்களை தோல்வி கண்டவர்களாகவே கண்டறிகிறோம். Help us, dear God. Take us and shake us with your Holy Spirit. If there be anything in us that's not like you, take it out of us, Lord. அன்புள்ள தேவனே, எங்களுக்கு உதவி செய்து எங்களை ஏற்றுக்கொண்டு உம்முடைய பரிசுத்த ஆவியினால் எங்களை அசைத்து காட்டும். உம்மை போன்றில்லாத எந்த காரியமாவது எங்களுக்குள் இருக்குமாயின் கர்த்தாவே, அதை எங்களிடத்தில் இருந்து வெளியே எடுத்து போடும். And plant our feet on God's holy word, and let the Holy Ghost burn down into our heart and take all the dross of unbelief and the drowsiness of this day. Oh, arise and shake ourselves. Grant it, God. தேவனுடைய பரிசுத்த வார்த்தையின் மேல் எங்களை வித்திட்டு பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய இருதயத்துக்குள் பற்றி எறிந்து அவிசுவாசத்தின் எல்லா மாசுவையும் இந்நாளின் தூக்க கலக்கத்தையும் எடுத்து போடுவாராக. ஓ, எழும்பி எங்களையே அசைத்து பார்ப்போமாக. தேவனே, இதை அருளும். Cleanse us, mold us, make us. God grant it. எங்களை சுத்தப்படுத்தும், எங்களை வார்ப்பியும், எங்களை உருவாக்கும். தேவனே, இதை அருளும். If there's any in here tonight, Lord, is holding in their heart that grain, that gene of God that's ordained to life from the foundation of the world, I know, Lord, that they're bound to hear it this hour. உலக தோற்றம் முதற்கொண்டே ஜீவனுக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த தேவனுடைய மரபணுவை, அந்த தானிய மணியை தங்களுடைய இருதயங்களில் வைத்துக் கொண்டிருக்கிற யாராவது இன்றிரவு இங்கிருப்பார்களாயின் கர்த்தாவே, அவர்கள் இந்த வேளையில் இதை கேட்க வேண்டியவர்களாய் இருக்கிறார்கள் என்பதை நான் அறிவேன். So I pray, God, that you'll fill their soul and illuminate them with the fresh baptism of the Holy Ghost and send them on their road rejoicing and happy. ஆகையால் தேவரே, நீர் அவர்களுடைய ஆத்மாவை நிரப்பி மாசற்ற பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் அவர்களை ஒளிர செய்து அவர்களுடைய பாதையில் அவர்களை கலிகூர்ந்து கொண்டே மகிழ்ச்சியோட செல்லும்படி அனுப்ப வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். Lord God, they are given to you. I don't know who they are. You do. I'm only responsible for preaching your word, Lord, as you redeem it. You're responsible for the rest of it. Where the seed falls, I just throw it. தேவனாகிய கர்த்தாவே, நான் அவர்களை உம்மிடத்தில் ஒப்புவிக்கிறேன். அவர்கள் யாராய் இருக்கிறார்கள் என்பதை நான் அறியேன். ஆனால் நீர் அறிவீர். கர்த்தாவே, நீர் உம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்துகிற விதமாகவே அதை பிரசங்கிக்க மாத்திரமே நான் பொறுப்பாளியா இருக்கிறேன். அதனுடைய மற்ற எல்லா காரியங்களுக்கும் நீரே பொறுப்பாளியா இருக்கிறீர். விதை விழுகிறது, நான் அதை வெறுமன தூவுகிறேன். Lord God, I pray that it fell in good rich soil tonight, that many will see it, Lord, and rise to shining Christians in this last days, that the great thing that we're looking forward to come will come quickly. தேவனாகிய கர்த்தாவே, அது நல்ல செழிப்பான மண்ணில் இன்றிரவு விழ வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அதை அநேகர் கண்டு கர்த்தாவே, இந்த கடைசி நாட்களில் பிரகாசிக்கின்ற கிறிஸ்தவர்களாகும்படி எழும்புவார்களாக. வர வேண்டும் என்று முன்னோக்கியவாறு நாங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற அந்த மகத்தான காரியமானது சீக்கிரமாக வருவதாக. Grant it, Lord, and you'll take your church, your bride, and take her home. We see it all setting in order. Come, Lord Jesus. We commit it all to you in the name of Jesus Christ for the results. Amen. இதை அருளும் கர்த்தாவே, நீர் உம்முடைய சபையை எடுத்துக்கொள்ளும். உம்முடைய மனவாட்டியை அவளை வீட்டிற்கு அழைத்துச் செல்லும். இவையாவும்
ஒழுங்கில் அமைந்திருப்பதை நாங்கள் காண்கிறோம். கர்த்தராகிய இயேசுவே வாரும். நாங்கள் இவை யாவற்றையும் பலன்களுக்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்மிடத்தில் ஒப்புவிக்கிறோம். ஆமென். நீங்கள் அவரை நேசிக்கிறீர்களா? நல்லது. அப்படியானால் நாம் ஒருவருக்கு ஒருவர் அன்பு கூற வேண்டியவர்களாய் இருக்கிறோம். நீங்கள் அதை மீண்டும் பாடுகையில் ஒருவருடைய கரத்தை ஒருவர் குலுக்குங்கள். இப்பொழுது நாம் அவருக்கு துதி செலுத்துவோமாக. எத்தனை பேருக்கு இந்த பாடல் தெரியும்? நான் அவரை ஸ்தோத்திரிப்பேன், நான் அவரை ஸ்தோத்திரிப்பேன். பாவிகளுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியை ஸ்தோத்திரிப்பேன். ஜனங்களே, நீங்கள் எல்லோரும் அவருக்கு மகிமையை செலுத்துங்கள், ஏனென்றால் அவருடைய இரத்தம் ஒவ்வொரு கரையையும் போக்கி இருக்கிறது. இப்பொழுது நாம் அதை பாடுவோமாக. நீங்கள் எல்லோரும் சுத்திகரிக்கப்பட்டதை உணரவில்லையா? உங்களுடைய கரத்தை உயர்த்தி, ஓ, அது எனக்கு நல்ல உணர்வை ஏற்படுத்துகிறது என்று கூறுங்கள். சகோதரனே, நான் அந்த பண்டைய கால பாடல்களை விரும்புகிறேன். நீங்கள் அவைகளை விரும்பவில்லையா? அவைகள் இருதயத்துக்குள் பதிகின்றன. நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய சொந்த வழியில் இப்பொழுதே நம்முடைய கரங்களை உயர்த்தி அப்படியே தேவனை துதிப்போமாக. Lord Jesus, we thank you, we praise you, Lord, we give you praise for a called out people out of Babylon. We thank you for the blood of your Son Jesus Christ. We thank you because he makes us clean this minute. கர்த்தராகிய இயேசுவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நாங்கள் பாபிலோனிலிருந்து வெளியே அடைக்கப்பட்ட ஜனங்களாய் இருப்பதற்காக உமக்கு துதி செலுத்துகிறோம். உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர் இந்த நிமிடமே எங்களை சுத்திகரிக்கிறபடியால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். We ask forgiveness of our wrongs, our stupidity, Lord, our stumbling in the dark. நாங்கள் எங்களுடைய தவறுகளையும் எங்களுடைய மதிகேட்டையும் கர்த்தாவே இருளில் உண்டாகின்ற எங்களுடைய தடுமாற்றத்தையும் மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்கிறோம். Oh God, may we rise and shine and walk in the evening light and be the fruit of the tree that's coming forth by the evening lights. Grant it, dear God. We commit ourselves to you
in Jesus Christ's name. Now with your heads bowed, I give you the pastor. ஓ தேவனே, நாங்கள் எழும்பி பிரகாசித்து சாயங்கால வெளிச்சத்தில் நடந்து சாயங்கால வெளிச்சங்களினால் தோன்றிக் கொண்டிருக்கிற விருட்சத்தின் கனிகளாய் இருப்போமாக. அன்புள்ள தேவனே, இதை அருளும். நாங்கள் எங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்மண்டை சமர்ப்பிக்கிறோம். இப்பொழுது உங்களுடைய தலைகள் வணங்கி இருப்பதோடு ஆராதனையை பொறுப்பேற்று நடத்துகின்ற போதகர்களிடத்தில் நான் உங்களை ஒப்படைக்கிறேன்.